தங்களுக்கு இதுநாள் வரை வரதனை சேவிக்க வேண்டும் என்ற அபிலாஷை இல்லாமல் இருந்திருக்குமா? அல்லது வரதனுக்குத்தான் தங்களை இங்கு வரவழைத்து கடாட்சிக்க வேண்டும் என்ற சிந்தை இல்லாமல் போயிருக்குமா? அப்படி பார்த்தால் காஞ்சியம்பதிக்கு தாங்கள் வரதனை சேவிக்க வந்திருப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை சுவாமி. ஆனால் மற்றொரு விஷயத்தை அன்று ஸ்ரீரங்கத்தில் அடியேனை அழைத்து தாங்கள் சம்பாஷித்து குறிப்பிட்டீர்களே, ஒருவனை காண வேண்டும் என்றும் அந்த ஆசைதான் தற்போது தங்களின் திருவுள்ளத்தில் ஆழ வேரூன்றி இருக்கிறது என்றும் சொன்னீர்களே, அதை நிறைவேற்றிக் கொள்ளத்தான் காஞ்சியம்பதி வரையிலான நெடுந்தூர பயணத்தை தாங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பதை இந்த அடியவனால் உணர முடிகிறது சுவாமி. யாரை காண வந்திருக்கிறீர்கள் என்பதையும் அடியேன் உணர்ந்து வைத்திருக்கிறேன் சுவாமி. யார்? ராமானுஜன். அவனை காணத்தான் தாங்கள் காஞ்சியம்பதிக்கு முக்கியமாக வந்திருக்கிறீர்கள் என்பதை அடியனுக்கு தெரியும் சுவாமி. இன்று மாலை பொழுதில் அவனை அடியேன் மடத்திற்கு அழைத்து வருகிறேன். தாங்கள் அவனை அங்கு வைத்தே நேரில் கடாட்சிக்கலாம். இல்லை திருக்கச்சி, அவன் அடியேனை காண வேண்டும் என்பதில்லை. அடியேன் அவனை கண்டாலே போதும். புரியவில்லையே சுவாமி. அடியேன் எட்டி நின்று சற்று தொலைவிலிருந்து அவனை காண வேண்டும். ஏன் சுவாமி இப்படி ஒரு ஆக்ஞை? அது அப்படித்தான். அடியேனுக்கு என்னவோ இப்போது ராமானுஜன் அடியேனை சந்திப்பதில் உடன்பாடில்லை. அதே நேரத்தில் ராமானுஜனை காணாமலும் அடியேனால் இருக்க முடியவில்லை. அந்த நிலைக்கு அடியேன் வந்துவிட்டேன். சதா அவனை பற்றிய நினைப்பு அடியேனை இங்கு வரவழைத்து விட்டது. ஆனால் அவனுக்கு அடியேனை காண வேண்டும் என்ற நினைப்பு இன்னும் ஆழமாய் தோன்றவில்லை. அதற்கான காலம் இன்னும் வரவில்லை. சரி, திருப்புட்குழி பாடசாலையில் தானே அவன் படித்துக் கொண்டிருக்கிறான். நீ அடியேனை அங்கு அழைத்துக் கொண்டு போகிறாயா? அவனை தூரத்திலிருந்து அடியேன் காண்கின்றேன். இதுதான் அடியேனின் ஆக்ஞை. சுவாமி, இதுதான் தங்களின் ஆக்ஞை என்றால் இதற்காக தாங்கள் திருப்புட்குழி வரை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருப்புட்குழி பாடசாலையே இன்று காஞ்சியம்பதிக்கு வந்திருக்கிறது சுவாமி. நீ என்ன சொல்கிறாய் திருக்கச்சி? உண்மைதான் சுவாமி. இங்கு காஞ்சியம்பதியில் இந்த வரதனின் திருக்கோயிலில் ஒரு பெரும் சதஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பொருட்டு பல்வேறு தேசத்திலிருந்து வித்தியார்த்திகளும் ஆசான்களும் இங்கு வந்து குழுமியிருக்கிறார்கள். சேவார்த்திகளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் தனி ஒரு மண்டபத்தில் அந்த சதஸ் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. அதற்கு திருப்புட்குழி யாதவ பிரகாச சுவாமிகளின் பாடசாலையிலிருந்து பிரதான வித்தியார்த்திகளும் வந்திருக்கிறார்கள். அதில் ராமானுஜனும் வந்துள்ளான். அப்படியா? என்னே வரதனின் கருணை! அடியேன் ராமானுஜனை தேடி அவன் இருக்கும் இடம் செல்லலாம் என்று இருக்க, அவனை இங்கேயே அழைத்து வந்து விட்டானா அந்த பேரருளாளன்? வரதனுக்கு மாமாயன் என்ற பெயர் எவ்வளவு பொருத்தம் பார்த்தாயா திருக்கச்சி? திருக்கச்சி, இன்னும் ஒரு க்ஷணம் கூட அடியேனால் தாமதிக்க இயலாது. அடியேனை சீக்கிரம் ராமானுஜன் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல். உத்தரவு சுவாமி. குருநாதா, புறப்படலாமா? புறப்படலாம், புறப்படலாம். ஏன் இந்த அவசரம்? நாளை புறப்படலாம் என்று இருந்தேன். வந்த வேலைதான் முடித்து விட்டதே குருநாதா. இருக்கலாம். ஆனால் என்னை தரிசிக்க விரும்பும் மக்கள் கூட்டம் இன்னும் குறையவில்லையே. திருப்புட்குழியிலிருந்து வெகு நாட்களுக்கு பிறகுதான் காஞ்சியம்பதிக்கு வந்திருக்கிறோம். அதற்குள் ஏன் புறப்பட வேண்டும்? கொஞ்சம் விசிராந்தியாக தங்கிவிட்டுத்தான் போகலாமே. தங்கலாம், ஆனால் அங்கு திருப்புட்குழி பாடசாலையில் பாடசாலை எங்கும் ஓடிவிடப் போவதில்லை. சம்பூர்ணம்தான் பாதுகாவலாக அங்கு இருக்கிறாரே. பிறகென்ன? தினம் தினம் பார்த்து பழக்கப்பட்ட சூழ்நிலைதான் திருப்புட்குழியில். ஆனால் இங்கு காஞ்சியம்பதியில் பார்த்தாயா எனக்கு எவ்வளவு மரியாதை, புகழ். சதஸ் முடிந்ததும் இந்த யாதவ பிரகாசனின் பெருமைதான் எங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்ன ஒலிக்கிறது இல்லையா? உண்மை, உண்மை குருநாதா, உண்மை.
பக்கத்து ஊர்களில் உள்ள பாடசாலை மாணாக்கர்களும் என்னிடம் பாடம் பயில ஆவலாக இருக்கிறார்கள். அதனால் இக்காஞ்சியம்பதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள என் பாடசாலையில் வித்தியார்த்திகள் இன்னும் ஏராளமானோர் சேரப்போகிறார்கள். நானும் அவர்களுக்கு என் ஞானத்தை வாரி வாரி வழங்க இருக்கிறேன். இனி வேதமோ வேதாந்தமோ எங்கும் இந்த யாதவ பிரகாசனின் பெயர்தான் வலம் வரப்போகிறது. நேற்றைய நாளை விட இன்று என்னை தரிசிப்பதற்கு பலர் காத்திருக்கலாம். ஆதலால் அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று பார். அவர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு புதிய பாடசாலை பகுதிக்கு செல்லலாம். மாணாக்கர்கள் இந்த கோயில் மண்டபத்தில் தான் தங்கி இருக்கிறார்கள். ஆனால் புதிய பாடசாலைக்கு தங்களை சந்திக்க இன்று அவ்வளவாக வரமாட்டார்கள். அடே, உன் திருவாயில் தர்பையை போட்டுத்தான் பொசுக்க வேண்டும். ஏன் அபசகுணமாக பேசுகிறாய்? பொறுத்தருள வேண்டும் குருநாதா. நான் அபசகுனமாக பேசவில்லை. தற்போதுள்ள நிலைமையைத்தான் கூறினேன். என்ன தற்போதுள்ள நிலைமை? அதை சொல். நேற்று வரை மாணாக்கர்களும் அவர்கள் தகப்பனார்களும் தங்களை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றுத்தான் சென்றார்கள். ஆனால் இன்று அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்? என்ன காரணம் சொல். ஆச்சாரியர் ஒருவரின் விஜயம்தான் காரணம். யாரடா அந்த புதிய ஆச்சாரியர்? ஆச்சாரியர் புதியவர் அல்ல, பிறகு பழைய புதிய ஆச்சாரியர் தான். ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்திருக்கிறாராம். அப்படி என்றால் யமுனாச்சாரியாராகத்தான் இருக்கும். அவரேதான் குருநாதா, அவரேதான். தாங்கள் குறிப்பிட்ட அந்த பெயரைத்தான் சொன்னார்கள். ஆளவந்தார் சுவாமிகள் என்றும் குறிப்பிடுவார்களாம். நான் ஒருவன் இக்காஞ்சியம்பதிக்கு வந்திருக்கும் போது நேரம் காலம் தெரியாமல் அவர் ஏன் ஸ்ரீரங்கத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறார்? ஏதோ வந்து விட்டார். ஆனால் அவர் சாந்த ஸ்வரூபியாம். என்ன சொன்னாய்? ஐயோ குருநாதா, நான் சொல்லவில்லை குருநாதா, மக்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஆச்சாரியர் தரிசனத்திற்காகத்தான் எல்லோரும் காத்திருக்கிறார்கள். அது வந்து குருநாதா, பழைய சோற்றை சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு கல்யாண போஜனம் கிடைத்தால் விட்டு விடுவார்களா? இல்லை திடீரென்று இலையில் பழையதை வைத்தால் தான் விரும்புவார்களா? உன் உதாரணமே சரியில்லையே. யமுனாச்சாரியார் கல்யாண சாப்பாடு என்கிறாய். அப்படி என்றால் அந்த பழைய சோரியா? அச்சச்சோ, அபச்சாரம் அபச்சாரம், செத்தே குருநாதா, ஏதோ ஒரு உதாரணத்திற்காக சொன்னேன். அது இவ்வளவு விவகாரமாகும் என்று இந்த மடையனுக்கு தெரியவில்லை. மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். உனக்கா தெரியாது? நீ கல்யாண போஜனம் முடிந்ததும் பழைய சோறுக்கு செல்பவனாயிற்று. அப்படியெல்லாம் இல்லை குருதேவா. சரி, போகட்டும். வெகு நாள் கழித்து அந்த ஆச்சாரியர் காஞ்சியம்பதிக்கு விஜயம் செய்திருக்கிறாரா? ஒருவேளை சதசை பற்றி கேள்விப்பட்டு வந்திருப்பாரோ? சரி, அப்படி என்றால் வா, நான் சென்று அவரை நேராகவே பார்த்து விடுகிறேன். குருநாதா, தாங்கள் சென்று அவரை பார்ப்பதா? இதற்கு என் மனம் ஒப்பவில்லை குருநாதா. மேலும் ஆச்சாரியர் சதசிற்கு வந்ததாக தெரியவில்லை. அப்படி வந்திருந்தால் திருக்கச்சி நம்பிதான் தங்களிடம் தெரிவித்திருப்பாரே. ஓ, நீ சொன்னதும் சரிதான். கச்சியம்பதி பட்சி ஏன் என் கண்ணில் தென்படவில்லை என்று யோசித்தேன். இப்போது நன்கு விளங்கிவிட்டது. அந்த யமுனாச்சாரியருக்கும் சேர்த்து கவரி வீசி கொண்டிருப்பான் அந்த திருக்கச்சி நம்பி. ஆம் சுவாமி, இது மாதிரியான சமயங்களில் தாங்கள் அங்கு சென்று யமுனாச்சாரியார் சந்திப்பது வீண் சர்ச்சையையோ விவாதங்களையோ ஏற்படுத்தி விடுமோ என்று என் மனம் படக் படக் என்று அடித்துக் கொள்கிறது. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இந்த ஞானக்கடலை பார்ப்பதற்கு வேண்டுமானால் அவர் திருப்பூட்குழிக்கு வரட்டும். சரி, நீ சொன்னபடி நாம் இன்றே திருப்பூட்குழிக்கு புறப்படுவோம். நம் மாணவர்கள் அனைவரையும் புறப்பட ஆயத்தமாக சொல். தங்கள் உத்தரவு குருநாதா. யமுனாச்சாரியர் திருக்கச்சி, சுற்றும் முற்றும் தேடியபடியே வருகிறாய். உன் முகம் வேறு மாற்றம் கண்டுள்ளது. ஒன்றுமில்லை சுவாமி. மற்ற மண்டபங்களில் பார்த்தும் யாதவ பிரகாசரையோ மற்ற மாணவர்களையோ, குறிப்பாக ராமானுஜனை பார்க்க முடியவில்லையே என்ற கவலைதான் சுவாமி. அப்படி என்றால் அவர்கள் அனைவரும் புறப்பட்டு சென்றிருப்பார்களோ? இல்லை சுவாமி, அப்படி சென்றிருக்க வாய்ப்பே இல்லை. இன்னும் ஒரு மண்டபம், ஆம், வசந்த மண்டபம் அடுத்த சுற்றில்தான் இருக்கிறது. அங்கு சென்று பார்த்து விடுவோம் சுவாமி. வாருங்கள். நில்.
ஒருவேளை அந்த மண்டபத்திலும் இல்லை என்றால் முன்பே சென்றிருப்பார்கள் என்றுதானே அர்த்தம்? அப்படி என்றால் அடியேனின் பாக்கியம் அவ்வளவுதானா? சுவாமி, வரதனை நம்பியோர்க்கு அபாகியம் எது? அதுதானே தாங்கள் எப்பொழுதும் அடியேனிடம் சொல்லும் வாக்கியம். அங்கே பாருங்கள் சுவாமி, யாதவ பிரகாச சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார். திருக்கச்சி, நீ சொன்னபடி யாதவ பிரகாசர் வருகிறார். ஆனால் அவருடன் மாணவர்கள் யாரையும் காணோமே. சுவாமி, வருவது யாதவ பிரகாசர் ஆயிற்றே. அவர் தன்னை தாண்டி யாரும் முன்னே செல்ல அனுமதிக்க மாட்டார். தன்னுடைய நிழல் கூட தனக்கு முன்னால் போவதை யாதவ பிரகாசர் விரும்ப மாட்டார். மாணவர்கள் அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள் பாருங்கள். இல்லையே, இதில் ராமானுஜன் இல்லையே. சுவாமி, தாங்கள்தான் இதுவரை ராமானுஜனை பார்த்ததே இல்லையே. பிறகு எப்படி அவ்வளவு உறுதியாக ராமானுஜன் இல்லை என்று சொல்கிறீர்கள்? ஓ, நீ அப்படி அனுமானிக்கிறாயா? எத்தனை பேர் ராமானுஜனை பற்றி விவரித்திருக்கிறார்கள். அவனது தனித்தன்மையையும் பேசியிருக்கிறார்கள். உன்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன். அதன்படி ராமானுஜனின் முகப்பொலிவு தனியாய் காட்டிக் கொடுக்குமே. உண்மைதான் சுவாமி. ஆஜானு பாகுவாய் நெடுந்துயர்ந்து பொன் போன்ற திருமேனியோடும் பொலிவோடும் தேஜஸ்வியாய் கோட்டி சூரிய பிரகாசனாய் நீண்ட கைகளுமாய் நடுநாயகமாய் இருப்பவன் ராமானுஜன். அங்கே பாருங்கள் ராமானுஜனை. அவனே ராமானுஜன். ஆம், முதல்வன் இவன். அடியேனின் சிந்தையில் குடிகொண்டிருக்கும் அதே திருமுகம், அதே திருமேனி. நீ குறிப்பிட்டாயே, அதே போன்று கோடி சூரிய பிரகாசத்தோடு அடியேனுக்கு தெரிகிறான். ஆச்சாரிய முதல்வராம் சடகோபராகிய நம்மாழ்வார் தந்தருளிய பவிஷ்யதாச்சாரியர் இவரே. அடியேனுக்கு பின் இந்த சம்பிரதாயத்தை பேணி காக்கப் போகும் பிரவர்த்தகரும் இவரே. ஹே பிரபு, வரம் தரும் வரதா, அத்திகிரி அருளாளா, தேவாதி ராஜா, ஸ்ரீ வரதராஜா, கருணையின் திருவுருவே, உன் பெரும் கருணையால் தான் அடியேன் காணப்பெற்றேன். எதிர்கால ஆச்சாரியரை காணப்பெற்றேன். வருங்கால சம்பிரதாய பிரவர்த்தகரை அடியேன் கண் படைத்த பயனாய் காணப்பெற்றேன் வரதா. இது உன் அருட்கருணையால் அல்லவா நிகழ்ந்தது? வரதா, உன் சித்தப்படியே
அடியேனின் ஆச்சாரியரான மணக்கால் நம்பி சுவாமிகள் உறுதியாக சொன்னார். சடகோபராகிய நம்மாழ்வாரால் உமது பாட்டனாரான ஆச்சாரியர் நாதமுனி யோகீஸ்வரருக்கு முன்பு அளிக்கப்பட்ட விக்கிரக திருமேனி இது. இவர்தான் பவிஷ்யதாச்சாரியர் என்று சம்பிரதாயத்தின் வருங்கால ஆச்சாரியரின் திருவுருவை தாங்கிய விக்கிரகம் என்று குறிப்பிட்டு அடியேனிடம் தந்தருளிய அந்த அர்ச்சா விக்கிரக திருமேனியில் உறைபவரை அடியேன் நிச்சயம் காண்பேன் என்று எம் ஆச்சாரியர் சொன்ன அருள் வாக்கு இன்று பலித்துவிட்டது. நெடுநாளைய அடியேனின் தேடலுக்கு இன்று விடை கிடைத்து விட்டது. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம். நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. கலியும் கெடும் கண்டு கொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசைபாடி ஆடி இழிதரக் கண்டோம். இது மாறன் சடகோபராகிய நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி 5ஆம் 10 பாசுரத்தின் பொருள் இன்று அடியேனுக்கு விளங்கிவிட்டது. வைஷ்ணவ தர்மங்கள் வளரும் இடத்தில் கலி நிற்கவே மாட்டான். கலியின் முக்கியமான செயலே வைஷ்ணவத்தை வளரவிடாமல் தடுப்பதுதான். நம்மாழ்வார் கலியுகம் ஒன்றும் இல்லாதபடி ஓடிவிடும்படி அருள் செய்பவன் கண்ணனாகிய நீயே என்பதால் உன்னையே பாடி மற்றோருக்கும் உபதேசித்தார். அவர் உபதேசித்ததால் பலர் திருந்தினர், ஸ்ரீ வைஷ்ணவர்களாக மாறினார்கள். அவரன்றோ ஆச்சாரியர்களின் முதல்வர். அவரையே, அந்த முதல் ஆச்சாரியரையே இன்று அடியேன் முதல்வன் இவன் என்று கண்டுகொண்டேன் வரதா. நம்மாழ்வாரைப் போன்றே இந்த ராமானுஜனும் விசிஷ்டாத்வைத்த தத்துவத்தை இத்தரணியில் எங்கும் பரப்பி ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் பாரெங்கும் பரவி கலியுகத்தின் ஆதிக்கத்தை அழிக்கப் போவதை அடியேனின் மனக்கண் முன் நீ காட்டிவிட்டாய் வரதா. இந்த ராமானுஜனை சீக்கிரமே ஸ்ரீ வைஷ்ணவ பிரவர்த்தகராக ஆகும்படி செய்துவிடு. நம்மாழ்வாரின் கனவையும் அடியேனின் அபிலாஷையையும் பூர்த்தி செய்யும் வகையில் அந்த ராமானுஜனை இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் வேரூன்றி ஸ்திரமாக நின்றுவிட தந்துவிடு வரதா, தந்துவிடு. யஸ்ய பிரசாத கலையா பதிரஹ ஸ்ருணோதி பங்குஹு பிரதாவதி ஜவேன சபக்தி மூகஹா அந்தஹா பிரபஷ்யதி சுதம் லபதே சவந்தியா தன் தேவமேவ வரதம் சரணம் கதோஸ்மி. பக்கத்து ஒரு பாடசாலை மாணவர்கள் திறந்தவாய் மூடாமல் ஸ்தம்பித்து உட்கார்ந்திருந்தார்களே. ஆஹா, ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் அவன் ஒரு சகலகலா வித்தகன். என்னைய மப்புல வளர்ற? தப்பு, மப்புல வளரல, பின்ன மண்டை குழம்பி வளர்றியா? உன் மேல இருக்கிற மயக்கத்துல வளர.